வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அன்பறிவு இப்போ லேட்டஸ்ட்டாக அறிவிப்பு வந்தது ஷியாம் புஷ்கரன் அவர் எழுத்தாளர். அவர் கும்பலாங்கி நைட்ஸ் மாதிரியான ஏராளமான படங்களுக்கு எழுத்தாளராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இயக்குனராக இருந்திருக்காரு, தயாரிப்பாளராக பல்வேறு பணிகள் புரிஞ்சிருக்காரு. இது சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைய அவருக்கு A to Z எல்லாமே தெரியும். அவர் குறிப்பாக ஃபகத் ஃபாசிலுடைய நண்பர். அதிகமான ஃபகத் ஃபாசில் படங்களுக்கு தான் அவர் அசோசியேட் ஆகிருக்காரு. ஏன்னா கும்பலாங்கி நைட்ஸுங்கிறது ஃபகத் ஃபாசிலுடைய சொந்த படம். ஸோ அந்த மாதிரி நிறையா படங்கள் அவர் வேலை பார்த்துருக்காரு. வெளிப்படங்கள்லாம் யோசிப்பாராம். அவர் இந்த படத்தில் நம்ம வேலை பார்க்கணுமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாராம். பட் கமல்ஹாசன் அப்படின்னு உடனே டக்குன்னு எதுவுமே சொல்லாமல் ஓகே அப்படின்ட்டாராம். அவர் மலையாளிங்கிறதுனால அவரை பொறுத்தவரையே அவர் கதையை திங்க் பண்ணுறதுல அவர் மலையாளத்தில் தான் எழுதுவார். ஸோ ஃபஸ்ட்டு திங்கிங்கிறது தாய்மொழியில் தான் இருக்கும். ஸோ அவர் அதில் எழுதுறதுக்கு கமல்ஹாசன் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல். இப்போ அதுக்கான பணிகள்லாம் போயிட்டுருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வேலையெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. அன்பறிவுலாம் இப்போ கேரளாவில் இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையே ரொம்ப நாளாகவே இது போயிட்டுருக்கு. அதாவது இது எப்படி நான் திங்க் பண்ணுறேன்னா, முதல்ல வேற ஒரு கதையை பிளான் பண்ணி அதை பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு இப்போ கதையை மாற்றிருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா ஒரே கதையை இவ்வளோ நாள் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இவர் புதுசாக அசோசியேட் ஆகிருக்காரு நம்ம ஷியாம் புஷ்கரன். அவர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாக கதையை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோடைய திரைக்கதை வசனம் அதெல்லாம் எழுதணும்ல, அந்த பணிகள் தான் இப்போ கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நவம்பர் 7 உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்த தினத்தப்போ படப்பிடிப்போடு இது ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் எதிர்பார்க்கலாம். KH 237 அன்பறிவு கமல்ஹாசன், அன்பு அறிவு கமல்ஹாசன், ஷியாம் புஷ்கரன். இந்த ப்ராஜெக்ட் தான். இது சம்பந்தமான அறிவிப்பு வர்றப்ப யார் மியூசிக் டைரக்டர், அநேகமாக GV பிரகாஷா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அமரனில் அவர் வெகு சிறப்பாக அது பாட்டாக இருக்கட்டும், ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், பட்டையை கிளப்பியிருந்தார். அதில் பல்வேறு விருதுகள் அந்த படத்துக்கு கிடைச்சது. குறிப்பாக மியூசிக்குக்கும் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக தேசிய விருதும் அவருக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவரை தொடர்ந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். GV பிரகாஷா இருக்கும், கமல், அன்பறிவு, ஷியாம் புஷ்கரன், GV பிரகாஷ், கல்யாணி பிரியதர்ஷன். ஒரு அருமையான காம்பினேஷனாக இது அமையும். அதாவது இந்த நவம்பர் 7 கமல் பிறந்த நாள் அன்னைக்கு அதற்கான அறிவிப்பு வெளிவரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்தாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். மோகன்லால் அவர்களுக்கு இன்னைக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு 43வது தேசிய விருதுகள். அந்த விருதுகள் எல்லாமே நம்ம பார்க்கிங் படம் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே விருது கிடைக்கும். அதில் தாதா சாஹேப் பால்கேக்காக இன்னைக்கு அவருக்கு விருது வழங்குறாங்க. இது தொடர்பாக உலகநாயகன் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள்ட்ட நிருபர் கேட்டாங்க, இது மாதிரி மோகன்லால் அவர்களுக்கு தாதா சாஹேப் விருது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, சிறப்பான விஷயம், எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது திறமையான நாடு, அதில் அவருக்கு கிடைச்சது பெருமை தான். என்னுடைய சகோதரர் மோகன்லால் கிடைச்சதுல எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா, மோகன்லால் அவர்களுக்கு கிடைச்சது சந்தோஷம்தான். இப்போ என்ன மலையாளிகள்லாம் போடுறாங்கன்னா, மம்முட்டி கமல்ஹாசனுக்கெல்லாம் இப்போ இன்னும் கொடுக்காம இருக்கிறது வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன். மோகன்லால் பெஸ்ட்டா, கமல் பெஸ்ட்டா, மம்முட்டி பெஸ்ட்டான்னு போயிட்டுருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே இங்கே தமிழில் ரஜினிகாந்துக்கு கொடுத்துட்டாங்க தாதா சாஹேப் பால்கே. ரஜினிகாந்தை விட, மம்முட்டியை விட, மோகன்லாலை விட கமல்ஹாசனுடைய பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் ஃபார் இந்தியன் சினிமா அப்படிங்கிறது கமல்ஹாசன் பண்ணது தான் அதிகம். இந்தியாவிலேயே கமல்ஹாசனை மிஞ்சி யாருமே கிடையாது. அவர் அவ்வளவு துறைகளில் சினிமாவுக்கு பங்களிப்பு பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் வெறும் நடிகர்கள் தான். கமல் நடிகர் மட்டும் கிடையாது. கமல் இயக்குனராக இருந்திருக்காரு, திரைக்கதை ஆசிரியராக இருந்திருக்காரு, பாடலாசிரியராக இருந்திருக்காரு, சொந்த குரலில் பாடியிருக்காரு. அதே மாதிரி கொரியோகிராஃபராக இருந்திருக்காரு, நடனம் அமைச்சிருக்காரு. கமல் பண்ண மாதிரியான பங்களிப்பு மம்முட்டியோ, மோகன்லாலோ, ரஜினிகாந்தோ கிடையவே கிட்ட கூட நெருங்க முடியாது. முதல்ல கமலுக்கு கொடுத்துட்டு தான் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். ஸோ அதுவே தப்பு, அந்த ஆர்டரே தப்பு. அதை தான் சோஷியல் மீடியாவில் நிறைய விவாதம் போயிட்டு இருக்கு. கமலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ரஜினிக்கு கொடுத்துருந்தா ஓகே, நம்ம ரஜினிக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லலை, கொடுங்க. பட் யாருக்கு முதல்ல கொடுக்கணும்னு இருக்குல்ல. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறதுனால கமலுக்கு நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் தாதா சாஹேப் பால்கே கொடுத்துருவாங்க. பிஜேபியை தொடர்ந்து இருந்தால் கமலுக்கு நிச்சயமாக அந்த அவார்டு கிடைக்காது. பட் நம்ம ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா,
அந்த விருதால் கமலுக்கு பெருமை கிடையாது, கமலுக்கு விருது கொடுத்தாதான் அந்த விருதுக்கே பெருமை, கமல் பேரில் தனியாக விருது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வருது. ஸோ பிஜேபி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே பாலிடிக்ஸாக தான் பார்க்குறாங்க. அவங்க ஒவ்வொரு விருதும், அவங்க ஒரு பாரத் ரத்னா விருது கொடுத்தாலும் அதன் மூலமாக ஏதாவது ஓட்டு அறுவடை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால இவர் எதிர்த்தாப்பில் இருக்கார். ஸோ இவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கார், இந்திய கூட்டணியில் இருக்கார். அப்படிங்கும்பொழுது கமலஹாசனுக்கு எந்த விதமான விருதுகளும், அதாவது அவங்க சார்பாக எதுவுமே கிடைக்காது. 1% கூட பிஜேபி வந்து கமலுக்கு வந்து நல்லது நினைக்காது, அவருக்கு அவார்டெல்லாம் கொடுக்காது. கமலுக்கு தகுதி இருந்தாலும் ஒருவேளை அவர் ஆஸ்கார் அவார்டு அந்த மாதிரி ஏதாவது விருது வாங்கினா வேற வழி இல்லாமல் கொடுப்பாங்க. காந்தாரா சாப்டர் 1, அந்த காந்தாராவுடைய ப்ரீக்வல், அதாவது முதல்ல வந்து நம்ம காந்தாரா பார்த்தோம், அந்த காந்தாரா உருவாவதற்கான அதோடைய பின்கதை, அதாவது இதுதான் வந்து சாப்டர் 1. அதை வந்து இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போது. நேற்றுக்கு ட்ரெய்லர் வந்திருந்தது. அந்த ட்ரெய்லர் பிரமாதமாக இருந்தது. கொஞ்சம் நீளமாக இருந்தால் கூட ஒரு படத்துடைய ஒரு ட்ரெய்லரோட நோக்கம் என்ன, நம்மளை தேட்டருக்கு வர வைக்கிறது. அந்த தேட்டருக்கு வர வைப்பதற்கான ஒரு அந்த இது இருந்தது, அந்த ஒரு க்யூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இதில் என்ன ஒரு சிறப்புனா, காந்தாராவை பொறுத்தவரைய படத்துடைய கதாநாயகன் ரிஷப் ஷெட்டிக்கு வந்து நம்ம மணிகண்டன், ஜெய்பீம் மணிகண்டன் தமிழில் டப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சிறந்த நடிகர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மணிகண்டனை டப்பிங், அவருக்கு மிமிக்ரிலாம் பட்டையாக கிளப்புவார். ஸோ இப்போ தன்னுடைய வாய்ஸ் மூலமாக இந்த படத்துக்கு வந்து அவர் வலு சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது தான். அது பிரம்மாண்டமாக இருக்குது அந்த ட்ரெய்லர். நிறையா பொருட்செலவில் ஒரு மித்தாலஜி கலந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் படம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கா எப்படிங்கிறது வந்து அக்டோபர் 2 நமக்கு தெரியும். இன்னைக்கு நடிகை ஷோபாவுடைய பிறந்தநாள். ஷோபா வந்து தேசிய விருது பெற்ற நடிகை. முதல்ல கோகிலா படம், அந்த கோகிலா பாலு மகேந்திரா இயக்கும்பொழுது கமலஹாசனோடு நடித்தவர், மிகச்சிறந்த நடிகை. அதே மாதிரி பின்னாடி வந்து நிழல் நிஜமாகிறது படம், அந்த நிழல் நிஜமாகிறதுல வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து கமலஹாசன் வந்து சஞ்சீவிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஒரு கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் மாதிரியான ஒரு கேரக்டர், பிரமாதமாக இருக்கும். அவர் அந்த கேரக்டர் வந்து தான் கேமியோன்னா, அது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னா பெஸ்ட்டு வந்து நிழல் நிஜமாகிறது கமலஹாசன் கேரக்டர் தான். அதில் நிறையா கமல் ரசிகர்கள், அதாவது கமலுக்கு ரசிகர்களாக மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. பழைய ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நிழல் நிஜமாகிறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தீவிர கமல் ரசிகராக மாறணும் அப்படின்னு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் 80களுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்து ஆட்கள்லாம் அதில் வந்து கமலுடைய டான்ஸு, அதாவது ஒரு காட்சியில் சட்டையை ஊற்றிட்டு பிடிப்பல் நகத்தோட அந்த ஒரு டாலரை போட்டுட்டு பரதநாட்டியம் ஆடுவார், அடிக்கடி தம் அடிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான கேரக்டரு, அதை பிரமாதமாக ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேரக்டர் வந்து மிக முக்கியமான கேரக்டர். அதில் ஷோபா நடிச்சிருப்பாங்க. ஷோபா நிறைய நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. பாலு மகேந்திரா படங்கள் தான் அதிகமாக நடிச்சிருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேயே இறந்தது வந்து தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவுக்கு ஒரு இழப்பு. இன்னைக்கு அவர்களுடைய பிறந்த நாள். ஊர்வசி ஷோபா, அப்போல்லாம் ஊர்வசி பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கு ஊர்வசி விருது, பெஸ்ட் ஆக்டருக்கு பாரத் அவார்டுன்னு கொடுப்பாங்க. அந்த காலகட்டம் 3ஆம் பிறையில் கமலுக்கு கிடைச்சது பாரத் அவார்டு. சிறந்த நடிகைன்னா ஊர்வசி அவார்டுன்னு கொடுப்பாங்க. அப்படி அந்த விருதை பெற்றவர் ஷோபா.